ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு வீடியோவில் சேவை ரிலேட்டடான ஒரு புதிய அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேவை டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸ் அந்த மாவட்டத்துடைய டெலிகிராம் குரூப்பில் ஒரு எக்ஸல் ஷீட் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த எக்ஸல் ஷீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 14 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த 14 கொஸ்டின்ஸ்க்கும் நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும். அந்த 14 கொஸ்டின்ஸ் என்ன, அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம ஃபில் பண்ணணும், அது எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். டிஎன் சேவை ஃப்ரான்ச்சைசி ஐடி வச்சுருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த எக்ஸல் சீட்டை ஃபில் பண்ணணும். இந்த எக்ஸல் சீட்டில் பார்த்திங்கன்னா 14 வகையான கேள்விகள் கேட்டிருப்பாங்க. இந்த கேள்விகள் பார்த்திங்கன்னா எஸ்ஆர்னோ டைப்பில் இருக்கும். இந்த எக்ஸல் சீட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் தனிப்பட்ட முறையில் அந்த டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸ் தான் சென்ட் பண்ணுவாங்க. அவங்க சென்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எக்ஸல் சீட்டுக்கும் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அனைத்து சேவை யூசர்ஸுடைய யூசர் ஐடியை பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய யூசர் ஐடி பக்கத்தில் போயிட்டு எஸ்ஆர்னோ மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். அந்த 14 கேள்விகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். சேவை மையம் ஊராட்சியில் செயல்படுகிறதா? சேவை மையம் வாடகை கட்டிடத்தில் செயல்படுகிறதா? சேவை மையத்தில் மின் வசதி உள்ளதா? சேவை மையத்தில் குடிநீர் வசதி உள்ளதா? சேவை மையத்தில் கழிவறை வசதி உள்ளதா? சேவை மையத்தில் போதுமான மேசை, நாற்காலி, அலமாரி வசதிகள் உள்ளதா? சேவை மையத்தில் பணியாட்கள் உள்ளனரா? சேவை மையத்தில் கணினி மற்றும் இணையதள வசதி உள்ளதா? சேவை மையத்தில் இயக்கும் நிலையில் பிரிண்டர் உள்ளதா? சேவை மையத்தில் யூபிஎஸ் அல்லது சிறிய ஜெனரேட்டர் வசதியுடன் கூடிய கணினி உள்ளதா? சேவை மையத்தில் வெப் கேமரா உள்ளதா? சேவை மையத்தில் பயோமெட்ரிக் கருவி மற்றும் ஸ்கேனர் உள்ளதா? சேவை மையத்தில் கிடைக்கும் பல்வேறு சேவைகள் பற்றிய தகவல் பலகை உள்ளதா? சேவை மையத்தில் போதுமான காத்திருப்பு இடம் உள்ளதா? இந்த 14 கொஸ்டின்ஸும் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸல் சீட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸல் சீட்லேயே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சேவை யூசர்ஸ் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் உங்களோட ஐடி எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அது பக்கத்தில் போயிட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா இவங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு எஸ் ஆர் நோ இதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். எஸ் க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க, நோ ரெட் கலரில் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு கரெக்டான எஸ் ஆர் நோ இதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். நீங்கள் இந்த ஃபார்மை ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் இந்த ஃபார்மை டிஎன்ஏஜிஏக்கு அனுப்புறதா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி எக்ஸல் சீட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் உங்களுடைய யூசர் ஐடி பக்கத்தில் இந்த கொஸ்டினுக்கான எஸ்ஆர்னோவை பதிவு பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸல் சீட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்களோட டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் டெலிகிராமில் ஷேர் பண்ணி ஃபில் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அப்டேட்டை தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி கொடுத்துருக்குறேன். ஸோ இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.